ಭಾರೀ ಮಳೆಯಿಂದ ಕರ್ಣನ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ 3 ಮನೆಗಳ ಗೋಡೆಗಳ ಕುಸಿತ. ನಿನ್ನೆ ಸುರಿದ ಭಾರೀ ಮಳೆಯ ಪರಿಣಾಮವಾಗಿ ಕೆಜಿಎಫ್ನ ಮಾರಿಕುಪ್ಪಂ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 9ರ ಕರ್ಣನ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ 3 ಮನೆಗಳ ಗೋಡೆ ಕುಸಿತ ಕಂಡುಬಂದಿದೆ. ಅದೃಷ್ಟವಶಾತ್ ಯಾವುದೇ ಪ್ರಾಣಹಾನಿ ಅಥವಾ ಗಾಯಗಳಾಗಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಬಂದಿದ್ದು, ಸ್ಥಳೀಯ ನಿವಾಸಿಗಳು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳು ತಕ್ಷಣ ಕ್ರಮ ಕೈಗೊಂಡು ಸಂತ್ರಸ್ತ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಅಗತ್ಯ ನೆರವು ಒದಗಿಸಬೇಕೆಂದು ಮನವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಳೆ ಮುಂದುವರೆದಿರುವ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇನ್ನಷ್ಟು ಹಾನಿಯಾಗುವ ಭೀತಿ ವ್ಯಕ್ತವಾಗಿದೆ. ಸಾರ್ವಜನಿಕರ ಸುರಕ್ಷತೆಯನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ದುರ್ಬಲ ಕಟ್ಟಡಗಳನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ಅಗತ್ಯ ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ಕ್ರಮಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆ அதிகாரிಗಳಿಗೆ ಸ್ಥಳೀಯರು ಒತ್ತಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. மறைந்த அன்பு அவருடைய மகன் தான் பிரவீன் அன்பு இந்த பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செய்கிறாரு. அவருக்கு நாங்கள் முறையாக இன்டிமேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு அன்பு பிரவீன், கொஞ்சம் வந்து பாருங்க. அவர் இமிடியேட்டாக வந்தார். இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறாரு, முனிசிபாலிட்டி கிட்ட பேசினாருங்க. இது கர்நாட் லைன் சார், 9th வார்டு. நாங்கள் இங்கே ஒரு 35 வீடு இருக்கிறோம். கொலோனல் லைனு, லோக்கல் குவார்டர்ஸ் ஒன்று, கொலோனல் லைனு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த லைனு. இது நேற்று பேஞ்ச மழையில் நல்லா ஊறிட்டு காலையில் 6:30 மணிக்கு இடிஞ்சு விழுந்துச்சுங்க. நல்ல வேலை இவங்க வீட்டுக்கு அண்ணாண்ட இருந்துட்டாங்க. இல்லைனாக்கா இவங்க இந்த பக்கம் சாஞ்சதுனால அந்த பக்கம் உள்ள விழாத போனதுனால எந்த ஆக்சிடென்ட்டு உயிர் சேதமும் இல்லாத போச்சு. இப்போ அதை சொன்னதுனால பிரவீனுக்கு சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி ஆகிக்குதுன்னு. அப்போ சொல்லி உங்களெல்லாம் வர வச்சுக்கிறார் சார். நீங்கள் தயவுசெய்து இது பண்ணி இன்னைக்குள்ள எதுனா ஒரு தீர்வுக்கானாக்கா அவங்க நைட்டுக்கு இங்கே தங்கறதுக்கு இருக்கோம். வீட்டில் பொருளுங்க அப்படியே இருக்குதுங்க. வேற ஆப்ஷனே இல்லை சார், வேற ஆப்ஷனே கிடையாது. இதுதான் இந்த வீடை விட்டா அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் இவ்வளோ டேமேஜ்லயும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களால செய்யறதுக்கும் அவங்களுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல இப்படி ஆயிடுச்சுங்க. இது குறைஞ்சது எவ்வளோ சேதாரம்னு தெரியாதுங்க. அதனால இது முனிசிபாலிட்டி தான் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம கவுன்சிலர் மூலியமா தான் அது தீர்வு காண முடியும். மேனேஜ்மெண்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. வந்து பார்க்குவாங்க, பார்த்துட்டு யார் வீடு, என்ன வீடு, பில்லு காட்டினீங்களா, கரண்ட் இது காட்டினீங்களான்னு தான் கேட்டு போவாங்களே தவிர, இது ஸ்டெப் எடுக்கணும்னாக்கா தொகுதிக்கு நம்ம 9th வார்டு கவுன்சிலரோ மேடம் நம்ம எம்எல்ஏ அவங்களால தான் முடியும். இது வேற யாராலையும் முடியாதுன்றது எங்களுக்கு திட்டவட்டமா தெரியும். அதனாலதான் நாங்க முறையா கவுன்சிலர்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தோம். அவரும் இப்போ பத்திரிகை இது நியூஸ் சேனலுக்கு சொன்னாருங்க. எம்எல்ஏ அவங்க கிட்ட, அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட பேசிக்கிறாரு. இனிமே நீங்க வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு நாங்க இன்னைக்கு எல்லாம் இருந்து பாக்குறோம் சார். தயவுசெய்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த ஃபேமிலிகளுக்கு. இல்ல சார், இடம் இல்ல. இந்த அவங்க போயிருக்காங்களே, இது பாருங்க, உங்களுக்கு நீங்க பார்த்து இருக்கீங்க. இவங்க குறைஞ்சது 60-70 வருஷமா இருக்கிறாங்க சார். இந்த வீடுக்கு இது 90 வருஷத்துக்கு மேல இந்த வீடு கட்டி இருக்கிறது. கொலோனியல் அப்படின்ற ஒரு ஆங்கிலக்காரு இந்த வீடுங்களை காட்டுனதுனால அவர் பேருல இந்த கொலோனியல் லோக்கல் குவார்டர்ஸ் அண்ட் கொலோனியல் லைன்னு வச்சாங்க. அது இப்போ நடைமுறையில இவங்க சாட்டா அது கர்நாட் லைன், கர்னல் லைன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அது அப்படியே பழக்கத்துல வந்துடுச்சுங்க. ஆனா இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது. தயவுசெய்து இந்த குடும்பத்துங்களுக்கு எதுனா ஒரு நல்லது பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். காலை 6:30 மணிக்கு இந்த மாதிரி ஸ்லைடிங் ஆகி விழுந்ததுங்க. வெளியே வந்து பார்த்தோன்னு பையன் உள்ள படுத்துட்டு இருந்தான், நானும் உள்ள இருந்தாங்க. அது நல்ல நேரம் நம்மளுக்கு. அது வெளியில விழுந்தது. உள்ள விழுந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதில் நாங்கள் உயிர் தப்பிச்சோம். அது நீங்கள் உங்கள் மூலியமாக தான் எதனா ஒன்று செய்யணும் இதுக்கு. அதுதான் இது பண்ணிருக்கோம். உங்க டேடி முதல் கொண்டு இங்கே தான் இருக்காங்க. அப்பா மைன்ஸ்ல வேலை செய்தாரு, அண்ணா மைன்ஸ்ல வேலை செய்திருந்தாரு. அந்த இதுலயே வந்துன்னு இருக்கோம். இனி எங்களுக்கு வசதி இல்லை. நைட்டுக்கு படுக்கணும்னா கூட சரிங்க அடிக்கடிக்கு வேற திருடு போகுதுங்க. சும்மா பூட்டி இருந்தா தெரிஞ்சிடுச்சுனாக்கா அந்த வீட்டை வந்து நைட்ல வந்து களவாடின்னு போயிடுறாங்க.
நம்ம யாருக்கும் சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா சின்ன லைனு கோஆப்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுதுங்க. யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு சின்ன லைனுன்றதுனால யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. இதுல அன்பு வண்டி தான் எங்களுக்கு பக்கபலமா இருந்து எதுனா இருந்தாலும் ஓடியாந்து செய்வாரு. நாங்களே கேட்கலனா கூட ஓடியாந்து கேட்குவாரு, என்னண்ணா என்ன ஆச்சு, என்ன எதுனா தேவைப்படுதான்னு. இப்ப அதை விட அது போயின பிறகு பிரவீனுங்கிறதுனால பிரவீனுக்கு நாங்க சொல்லின்னு இருக்கிறோம். அவரும் நல்லா ஸ்டெப் எடுக்கிறாரு. அதனாலதான் அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறோம். அவர் மூலியமா நீங்க எதுனா அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடை எதனா ரெடி பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுங்க சார். இந்த கோரிக்கை சார் நாங்க முனிசிபாலிட்டி கமிஷனருக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். இன்னைக்குள்ளாக இந்த இடத்த அவங்க எதனா ஒரு கட்டி கொடுத்தாக்க அந்த குடும்பம் நைட்டுக்கு இங்க தங்க முடியும். அந்த சூழ்நிலை தான் இருக்குது. தயவுசெய்து 9th வார்டு கவுன்சிலர் மூலியமா நாங்க கமிஷனருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த ராத்திரிக்குள்ளாக ஒரு தீர்வு கொடுத்து இந்த சவுறு எதனா கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணணும் சார். தயவுசெய்து பிரவீன் அன்பு மூலியமா அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் சார். இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இன்ஜிட்டுக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வந்துக்குது, என்ன ஏது விசாரிங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு தான் நான் விசாரிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறது. இப்போ உங்களுக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நான் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறேன். டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும். இது என்ன ஸ்டேட்டஸ்க்கு எப்படி இருந்துச்சு, மழை நாள் இருந்துச்சா இல்லை என்ன நாள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மழையில தான் சார் இருந்துச்சு. நேற்று வந்த மழை என்ன மாதிரி மழை? இப்போ அவங்க கல்லு மழை சார் நேற்று வந்தது. இல்லை சார், அவர் எங்கள் எக்ஸாம்பிள் கல்லு மழை பெய்ஞ்சுது நேற்று. ஏரி மாதிரி இங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அங்கே கொடுத்தா தான் அவங்க தான் டிசிஷன் எடுக்குவாங்க. நான் வந்துக்கிறது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. சரி சார், அந்த ஆபீசர் வர சொல்லல இல்லையா? அவர் வருவாருங்க. நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்தா தான் அவர் வருவாருங்க. நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? அட்ரஸ் கொடுத்தா அவர் வந்து விசிட் பண்ணுறாரு. வருது இல்லைன்னு அவர் வராரு. ரிப்போர்ட் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தா தான் வருவார் அவர். இப்போ அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். என்ன ஸ்டேட்டஸ்க்கு இது, மழை நாள் இருந்துச்சா இல்லை மொத்தம் டெமாலிஷ் ஆகிட்டுக்குதா, என்ன கண்டிஷன் ஏதுன்னு அவர் விசாரிச்சுன்னு அவர் சொல்லிக்கிறாரு. நான் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு. ரிப்போர்ட் கொடுத்தா அவர் விசிட் பண்ணுவாருங்க. அவர் விசிட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசுவீங்க, அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்களும் பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயி, எஸ்டிபிபி எம்ப்ளாயி. எங்கள் சொசைட்டி வந்து திவாகரன், மிஸ்டர் திவாகர் அவருடைய இதில் நாங்கள் ஸ்டெப் எடுத்து அவருக்கு மூலியமாக கூட உங்களுக்கு சொல்ல வைக்குவோம். என்னன்றதுனால உங்களுடைய சுச்சுவேஷன் என்னான்னு பார்த்துன்னு இருக்கிறோம். இல்லைனாக்கா நாங்கள் எங்களுடைய சொசைட்டி மூலிமா நான் சொல்லி கூட என்ன ஆகுதோ ஆஃபீஸுக்கு மூலிமா நாங்கள் சொல்லுவோம். நான் இந்த 3 வீட்டுக்காரது டீட்டெயில் வாங்கி போனோம். 3 வீட்டுக்காரது பேர், அவங்க வீட்டில் யார் பிஜிஎம்எல்ல வேலை செஞ்சுருந்து, எக்ஸ் எம்ப்ளாயா இல்லை எஸ்டிபிபியா, அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கி போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்தா தான் அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு தான் என்ன அமைச்சிக்கிறேன். இல்லை சார், இது இஞ்சி வந்து அந்த ஆளுங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகல, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். நீங்க வெளியே ஊந்ததுனால தான் உள்ள ஊந்து 3 பேர் பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு ஹேண்டிகேப் வயசாகிறாங்க. இப்போ என்ன விஷயம் சார், மைன்ஸ்கார் வந்தா இதுதான் சார் பிரச்சனை. இதுக்கு பர்மிஷனுக்கு நாங்க எப்படி வந்து போங்க? வீடு ஊந்துக்குது. வீடு எப்படி ஊந்துச்சு, யாருக்குன்னா அடிபட்டுச்சான்னு கேட்கலாம். அவங்க எஸ்டிபிபியா செட்டில்மெண்ட் ஆனா இவ்வளோ நாள் சர்வே பண்ணு பண்ணிக்கிறாங்க. இந்த டோர் நம்பர் போட்டால் அவங்களுக்கு அங்கே ஹிஸ்ட்ரி வராதா? யார் அந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு எல்லாம் தெரியும். மைன்ஸ் வந்து ரொம்ப கோல்மால் இருக்கா பட்டமெல்லாம் அங்கங்கே ஏக்கரா கணக்கில் பிடிச்சி கட்டினுக்கிறான். இஞ்சிக்கிற வீட்டை வந்து பர்மிஷன் கேளு, ரிப்போர்ட்டு கொடு, டீட்டெயில் கொடுக்கணும். என்ன டீட்டெயில் கொடுக்கணும்? இப்போ அந்த ஃபேமிலி எங்கே போய் படுக்கணும் நைட்டுக்கு? டீட்டெயில் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். நைட்டு தங்க முடியாது சார். அவங்க தங்கலனாக்கா இது தெப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய வீட்டுல தெப்ட் ஆகிருக்குது. எதனா ஒன்று பார்த்துட்டு கணக்குல திருடின்னு போயிருக்கிறாங்க. யாரும் எங்களை கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இங்க கேட்டாக்கா சின்ன லைனு 4 வருஷத்துக்குது, ஒரே வருஷத்துக்குது, என்னத்த உங்களுக்கு பண்ணணும். குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்துக்கும் நாங்க பாதிச்சுன்னுக்குறோம். இப்போ அன்பு கவுன்சிலர் ஒரு ஆள் இருந்ததுனாலதான் இவ்வளவு இதுவும் எங்களுக்கு நடந்துக்குது. இல்லைன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. ಇಲ್ಲ ಸರ್, ಎಲ್ಲ ಮನೆ ಬಿಡಲಿಲ್ಲ ಅವಾಗ.
ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಸರ್ ಈ ತರ ಸಣ್ಣ ಸಣ್ಣದಿತ್ತು ಆ ಥರ ಇದೆ ನಿನ್ನೆ ಮಳೆ ಬಿದ್ದ ಮೇಲೆ ಸರ್ಕಲ್ ವೈಸ್ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಬೇಕಪ್ಪ ಒಂದು ಕೇಳಿದ್ದಾರೆ ಆಲ್ ಡೆವಲಪ್ಡ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ಏನೇನಿದೆ ಎಲ್ಲ ಇದು ಮಾಡಿ ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಔಟ್ ಮಾಡಬೇಕು ಒಂದನ್ನು ರೀಲೊಕೇಟ್ ಮಾಡಬೇಕು ರಿಂಗ್ಸ್ ಬರುತ್ತೆ ಸುಳ್ಳು ಸರ್ ಅವ್ರಿಗೆ ವೀಡಿಲ್ಲ. ಯಾರ ಮಕ್ಕಳು ಏನಿಲ್ಲ, ಅವರು ಇರೋದು ಒಬ್ಬರೇ ವಾಸವಾಗಿರೋದು. ಅದಿಲ್ಲದ್ರೆ ಅವರು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಅವರು. ಹೌದಾ? ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಅವರು. ಇವಾಗ ಅವ್ರನ್ನ ಬೇರೆ ಕಡೆ ಅವ್ರ ರಿಲೇಷನ್ ಮನೆಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅವ್ರು ನಡೆಯೋಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಇವಾಗ ಅವ್ರು ಏನೋ ಒಂದು ದಿವಸ ಈ ಸಿಚುವೇಶನ್ಗೆ ಇಟ್ಕೊತಾರೆ, ಮತ್ತೆ ಅವ್ರು ನೋಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಇದೇನಾನ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸ್ವಲ್ಪ ರೆಡಿ ಮಾಡಿ ಬೇಗ ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಅವ್ರು ಬಂದು ಅವ್ರ ಮನೇಲಿ ಇರ್ತಾರೆ. ಸದ್ಯಕ್ಕೆ ಇವಾಗ ಏನಾನ ಒಂದು ಗೋಡೆ ಕಟ್ಕೊಟ್ಬಿಟ್ರು, ಇದು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಸಾಕು. ಒಳಗಡೆ ರೂಫ್ ಅದೆಲ್ಲ ಇದೀಗ ನೋಡ್ಬೇಕು, ರಿಸ್ಕ್ ಇದ್ರೆ. ಅದೇ ಸರ್, ಜೋರ್ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಅದು ಇನ್ನೂ ರಿಸ್ಕ್ ಇರ್ತದೆ. ಸ್ವಲ್ಪ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಮಾಡಿ ಆದಷ್ಟು ಬೇಗ ಮಾಡಿಕೊಟ್ಬಿಟ್ರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಬೇರೆ ಮನೆಗಳಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಹೋಗೋಕ್ಕೆ. ಅದೇ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ. ಹೌದು ಸರ್, ಮನೆ ಮೈನಿಂಗ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ದೀವಿ. ಇದು ಗ್ಯಾಸ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ಗೆಲ್ಲ ಹೋದಾಗ ಗೇಟೆಡ್ ಇವಾಗ ಮಳೆ ಬರೋ ಟೈಮ್ ನೀವು ಕಟ್ಟಿದ್ರು ಮತ್ತೆ ಅದು ಸೆಟ್ ಆಗಲ್ಲ. ಮತ್ತೆ ಮಳೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸರ್ ಬೀಜ ಮನೆ ಆಗುತ್ತೆ. ಏನಾದ್ರು ಫೋಟೋ ನೆನಪಿ ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಂಡೀಷನ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಏನಾದ್ರು ಕೊಡ್ಬೋದಾ? ಇವರು 3 ಮನೆಯಲ್ಲೂ ಹಾಲಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ. ಹಾಂ ಇದ್ದಾರೆ, 3 ಮನೆ ಅವ್ರ ಹೆಸರುಗಳು ಸರ್ ಎಲ್ಲಿ ಭೇಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, ಏನಿದೆ? ಅದೇ ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ 6:30 ಇದು ಬಿತ್ತು ಅಂತ ನಮ್ಗೆ ನ್ಯೂಸ್ ಬಂತು. ಯಾರ್ಯಾರು ಇದ್ರು? ಅಣ್ಣಮಲೈ, ಎಸ್ತರ್ ರಾಣಿ ರಾಜಿ ಅವರು. ಸರ್ ಯಾರೋ ಒಬ್ರು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಇದ್ರು ಅಂದ್ರು. ಯಾರವರು? ಎಸ್ತರ್ ರಾಣಿ ಅವರು. ಒಬ್ರು ಅಂಗವಿಕಲರು ಇದ್ರು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಅವ್ರ ರಿಲೇಟಿವ್ ಮನೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸದ್ಯಕ್ಕೆ. ಇವಾಗ ನಾವು ಯಾವ್ದಾವ್ದು ಡೆವಲಪ್ಡ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ಇದಾವೆ ಎಂಟೈರ್ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಲ್ಲಿ, ಇದೊಂದು ರಿಪೋರ್ಟ್ ತಗೋಬೇಕಾಗ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ VARS ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಿದೆ ಈ ತರ ನೋಟ್ ಮಾಡಿ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮಗೆ ಲಿಸ್ಟ್ ಕೊಟ್ರೆ ಅವ್ರನ್ನ ಫಸ್ಟ್ ರೀಲೊಕೇಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ದುರಸ್ತಿಗೆ ಏನೇನು ಕ್ರಮ ವಹಿಸಬೇಕಾಗುತ್ತೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. ಇವಾಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಮಟ್ಟಿಗೆ ನಾವೇನಂದ್ರೆ ಡಿಸಾಸ್ಟರ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಫಂಡ್ ಅಲ್ಲಿ ಏನು ಪ್ರಾವಿಷನ್ಸ್ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಇದು ರೀಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಪ್ರಾವಿಷನ್ ಇದ್ರೆ ಅದು ನೋಡ್ಬಿಟ್ಟು DC ಅವ್ರಿಗೆ ರಿಪೋರ್ಟ್ ಕಳಿಸಿದ್ವಿ. ಸೊ ಇದು DC ಅವ್ರ ಹಂತದಲ್ಲಿ ಒಂದು ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ತಾರೆ ಎಷ್ಟು ಫಂಡ್ಸ್ ಅಲೋಕೇಶನ್ ಅಂತ. ನಮ್ಮಿಂದ ರಿಪೋರ್ಟ್ಸ್ ಕಳಿಸೋದು, ವಾಟ್ ಇಸ್ ದ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಆಫ್ ಡ್ಯಾಮೇಜ್, ಅದು ಇದು ನೋಡಿ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಇಷ್ಟಿಷ್ಟು ಅಮೌಂಟ್ ಅಂತ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಅದ್ರ ಬೇಸಿಸ್ ಮೇಲೆ ಸೊ ಎಷ್ಟು ಫಂಡ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ನಿರ್ಧಾರ ಆಗುತ್ತೆ. ಸರ್ ಇದು ಮಳೆ ಗಾಳಿ ದೇವ್ರ ದಯದಿಂದ ಯಾರಿಗೂ ಜೀವ ಹಾನಿ ಆಗ್ಲಿ, ಯಾರಿಗೂ ಏಟ್ ಬಿದ್ದಿಲ್ಲ. ಬಟ್ ಬಂಗಾರಪೇಟೆಲಿ ನಿನ್ನೆ ಒಂದು ಕೇಸ್ ಆಯ್ತು, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗೋದು, ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪೋಲ್ ಬಿದ್ದು. ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ತರದ್ದೇನೋ ಸಮಸ್ಯೆ ಆಗಿಲ್ಲ. ಜಸ್ಟ್ ಇದು ಹಿಂದ್ಗಡೆ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಇರೋ ವಾಲ್ ಬಿದ್ದಿದೆ, ಕುಸ್ತಿರೋದು. ಈ ಮಳೆಗಾಗಿ ಇರೋದಲ್ವ ಆಯ್ತು, ಮಳೆಗೆ ಬಿದ್ದಿರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸರ್ ಇವಾಗ ಎಸ್ತರ್ ರಾಣಿ ಅವರು ರಿಲೇಷನ್ ಮನೆಗೆ ಹೋಗೋರು ಸರ್. ಬಟ್ ಇನ್ನೂ ಇಬ್ರು ಮನೇಲಿ ಇರೋರಿಗೆ ಮನೇನೇ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ನೈಟ್ ಅವ್ರು ಇರೋದಕ್ಕೂ ಜಾಗ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ನೋಡ್ಬೇಕು, ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಟೆಂಪ್ರರಿ ಕ್ಯಾಂಪ್ಸ್ ತರ ಏನೋ ಮಾಡ್ಬೋದಾ, ಪ್ರೊವಿಷನ್ ಅದು ಚೆಕ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇದ್ರೆ ಆ ಕ್ಯಾಂಪಿಗೆ ಏನೋ ಶಿಫ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಾಗ್ತದೆ. ಪರಿಹಾರ ಏನ್ ಸರ್? ಪರಿಹಾರ ಅದೇನೆ, ಡಿಸಾಸ್ಟರ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಇಂದ ಏನು ನಮ್ಗೆ ಸಿಗ್ತದೆ ಮೋಸ್ಟ್ಲಿ ಇದು ಧನ ಸಹಾಯನೂ ಇರ್ತದೆ, ಇಲ್ಲ ರೀಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಏನಾದ್ರು ಫಂಡ್ಸ್ ಪ್ರಾವಿಷನ್ ಎರಡು ತರನೂ ಇರ್ತದೆ. ಸೊ ಕ್ಯಾಶ್ ಕಾಂಪೋನೆಂಟ್ ಏನಾದ್ರು ಬಂದ್ರೆ ಅದನ್ನ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ಸೋಕೆ ನಮ್ ರಿಪೋರ್ಟ್ಸ್ ಅಗತ್ಯ ಇರ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಡ್ಯಾಮೇಜ್ ಅಂಡ್ ಏನಿದೆ ಅಂತ ನಾವು ರಿಪೋರ್ಟ್ಸ್ ಕಳಿಸ್ತೀವಿ ಇಲ್ಲಿಂದ. ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಅವರ್ ಫೀಲ್ಡ್ ಸ್ಟಾಫ್ ರಿಪೋರ್ಟ್ ನಾವು DC ಅವ್ರಿಗೆ ಒಂದು ರಿಪೋರ್ಟ್ ಕಳಿಸ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಅವರು ಆಮೇಲೆ ಇವಾಗ ಎಲ್ಲಾರ್ಗು ಮೆಸೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಏನಂತ, ಈ ತರ ಡ್ಯಾಮೇಜ್ ಮನೆಗಳು ಹೌದು ಅದೆಲ್ಲ ನೀವು ರಿಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ನಮಗೊಂದು ಇದು ಕೊಡಿ ಅಂತ. ನೀವು ಏನ್ ಆಕ್ಷನ್ ತಗೊಂಡಿದ್ರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಕ್ ಹೇಳಿ, ನಾವು ಫೀಲ್ಡ್ ಸ್ಟಾಫ್ ಹೇಳಿದೀವಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ. ಎಲ್ಲ ಹೋಬ್ಳಿ ವೈಸ್ ನಾವು ಮಾಡಿಸ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲ ಕಡೆ ಓಡಾಡಿ ಲಿಸ್ಟ್ ಔಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನೆ ಭಾರಿ ಮಳೆ, ಅಲ್ಲಿ ಮಳೆ ಎಲ್ಲ ಬಿದ್ದಿದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಈ ತರ ಆಗಿರೋ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ನಾರ್ಮಲ್ ರೇಂಜ್ಗಾರೆ ಅಷ್ಟು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗ್ತಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ನಾರ್ಮಲ್ ಗ್ರೇಟರ್ ದನ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಇದು ಬಂದಿದೆ ಇಂಟೆನ್ಸಿಟಿ. ಹಾಗಾಗಿ ಈ ಡ್ಯಾಮೇಜ್ ನಗರ ಹಾಗೂ ಅದೇ ಎಲ್ಲ ಜನರೇ ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ವಹಿಸ್ಬೇಕು. ಅವ್ರ ಮನೆ ಎಷ್ಟು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ, ಸೀಲ್ ಬಿಟ್ಟಿರೋದೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಚೆನ್ನಾಗೆ. ಮನೆ ನೋಡಿ ಹೇಳ್ಬೋದು ಬೀಳುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಆ ತರ ಬೀಳುವಂತ ಸಂದರ್ಭ ಇತ್ತು ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ರೀತಿ ನೆಗ್ಲಿಜೆನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ತಕ್ಷಣದಿಂದ ಅವರ ಸಂಬಂಧಿಕರ ಮನೆಗೋ ಇಲ್ಲ ಬೇರೆ ಒಂದು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ವ್ಯವಸ್ಥೆ ಅವರ ಹಂತದಲ್ಲೇ ಫಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಸರ್ಕಾರನೇ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಕಾಯ್ದೆಲೆ ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಜೀವ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಬಿಲ್ಡಿಂಗ್ ಹೋದ್ರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಕೋಬಹುದು, ಬಟ್ ಏನಾದ್ರು ಪ್ರಾಣ ಹಾನಿ ಆದ್ರೆ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟ, ಡ್ಯಾಮೇಜ್ ಇರ್ರಿಪೇರಬಲ್ ಲಾಸ್ ಆಗ್ತದೆ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಜನರು ಎಚ್ಚರ ವಹಿಸಿ ಅವರ ತಮ್ಮ ಹಂತದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಮ ಕೈಗೊಂಡ್ರೆ ಬೆಟರ್ ಅಂತ. ಸದ್ಯಕ್ಕೆ ಅದಕ್ಕೇನಿಲ್ಲ, ಆತರ ನಾವು ಇದೇನು ಗಂಜಿಕೆ ಅಂದ್ರೆ ಆತರದ್ದೇನು ಮಾಡಿಲ್ಲ. ಅದು ಫ್ಲಡ್ಸ್ ಟೈಮ್ ಯೂಶಲಿ ಆತರ ಮಾಡ್ತಿದೆ.
ಸದ್ಯಕ್ಕೆ 1 or 2 ಕೇಸಸ್ ಇದ್ದರಿಂದ ಆತರ ಲಾರ್ಜ್ ಸ್ಕೇಲ್ ಇದ್ ಮಾಡಿಲ್ಲ. ಸೊ ಆತರ ಗಂಜಿ ಕೇಂದ್ರ ಅವೆಲ್ಲ ಈ ಲಾರ್ಜ್ ಸ್ಕೇಲ್ ಫ್ಲಡ್ಸ್ ಅದೆಲ್ಲ ಆದಾಗ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಕಂಪ್ಲೀಟ್ ಕ್ಯಾಂಪ್ಸ್ ತರ ಮಾಡಿ ಸುಮಾರು 50ರಿಂದ 100 ಜನರು ಅಕಾಮಿಡೇಟ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. ಬಟ್ 1 or 2 ಇದು ಕೇಸಸ್ ಇದ್ದಾಗ ಸ್ವಲ್ಪ ಲೋಕಲ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲೇ ಇದ್ ಮಾಡ್ಬೇಕು. ಸರ್ ನಿನ್ನೆ ಸುಮಾರು ಕಡೆಗಳ ಮನೆ ಮೇಲೆ ಮರಗಳು ಬಿದ್ದಿದೆ. ಹೌದು. ಇದಕ್ಕೆ ನಿಮ್ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರಿಗಳು ಹ್ಮ್. ಕೆಲವರು ಜನ ಭೇಟಿ ಮಾಡಿಲ್ಲ, ಹ್ಮ್. ಸ್ವಲ್ಪ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ತೋರಿಸ್ತಾರೆ ಅಂತ ಜನ ಕಡೆಯಿಂದ ಆರೋಪ. ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಲೈಟ್ ಅಂತ ಇರಲ್ಲ, ಅದು ಬಿದ್ದಿದ್ದು ಬಹಳ ಲೇಟ್ ಅವರ್ಸ್ ಬಿದ್ದಿದೆ. ನಾನು ಸಂಜೆ ರಾತ್ರಿ 10-10:30 ಒಂದು ರೌಂಡ್ಸ್ ಹಾಕಿದ್ದೀನಿ. ಫೋಟೋ ಕ್ಯಾಮ್ರಾ ಅದೇ ನೋಡ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಬಟ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಬಂದಿದೆ. ಮನೆಯಲ್ಲಿ ಮರ ಬಿದ್ದು ನೈಟ್ ಬಿದ್ದು ಹೌದು. ಸಂಜೆ ಇವತ್ತು ಕೂಡ ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಫಾರೆಸ್ಟ್ ಅವರು ನೀವು ಜೆಸಿಬಿ ತಗೊಂಡು ಎತ್ತಿಲ್ವಾ? ಎತ್ತಿದ್ದೀರಾ? ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿದೀರಾ? ಪೇಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿದಿರಿ? ಯಾಕೆ ಸರ್ ಇದು ಅದು ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದೀರಾ? ಬೆಳಗ್ಗೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ ಸರ್. ಬೆಳಗ್ಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಸೊ ದುರಸ್ತಿ ಕಾರ್ಯ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಏನ್ action ತಗೊಂಡ್ರಿ? ಏನ್ ಸರ್ ಸರ್ ನಗರಸಭೆಯಿಂದ ನೆನೆ ನಾವು ನಮ್ಮ ಟೀಮ್ ಸಮೇತ ಸ್ಥಳ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿದೀವಿ, JCB ತಗೊಂಡೋಗಿದೀವಿ. ಬಟ್ ರಾತ್ರಿ ಹೊತ್ತಾಗಿರೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಲೈಟ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇರಲಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಲೈನ್ ಜಂಪ್ ತೆಗ್ದಿದ್ರು. ಪವರ್ ಇರ್ಲಿಲ್ಲ, ಫುಲ್ ಕರೆಂಟ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಲೈಟ್ಗಳಿಲ್ಲ ಮೇಡಮ್, ಈ ತರ ಅನಾಹುತ ಆಗುವ ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಲೈನೇ ಕಟ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಸರ್, ಲೈನೇ ಕಟ್ ಮಾಡಿದಾರೆ. ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಲೈಟ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಲೈಟ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. ಬಟ್ ಅಲ್ಲಿ ಆ ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಿಂದಲೂ ಲೈನ್ ತಗೊಂಡ್ ಹೋದ್ರೆ ಅರ್ಥಿಂಗ್ ಇರುತ್ತೆ, ಅರ್ಥಿಂಗ್ ಶಾಕ್ ಆಗೋ ಸಂದರ್ಭಗಳು ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಮನೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡಿದ್ವಿ, ಪೌರ ಕಾರ್ಮಿಕರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು. ಅವ್ರನ್ನ ಬೇರೆ ಕಡೆ ಲೇಟ್ shift ಆಗ್ತದೆ. ಮಾಡಿದೀವಿ. ಎಷ್ಟು ಆಫೀಸರ್ ಆ ಮನೆಯನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ರು ಮೇಡಮ್? ಇಲ್ಲ ಸರ್, ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆಯಿಂದ ಪೌರಾಯುಕ್ತರ officers ಆದೇಶದ ಭೇಟಿ ಮೇರೆಗೆ ಮಾಡಿದ್ರಾ? ನಾವೆಲ್ಲ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿ ಸ್ಪಾಟ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಮಾಡಿದೀವಿ. ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಬೇರೆ ಕಡೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿಸಿದೀವಿ, ಬೇರೆ ಕಡೆ ಸ್ಥಳಾಂತರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಸದ್ಯಕ್ಕೆ ಯಾರು ಉಳ್ಕೋಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದೀವಿ. ನಮ್ ಕಡೆನ ಏನ್ ಎಮರ್ಜೆನ್ಸಿಗೆ ಏನ್ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಬ್ಯಾರಿಗೇಡ್ ಸ್ಟೇಷನ್ ಇಂದ ಬ್ಯಾರಿಗೇಡ್ ತಗೊಂಡ್ಬಂದು ಮತ್ತೆ ಟೇಪ್ ಕಟ್ಟಿ ಆ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆ ಯಾರು ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಿದೀವಿ. ನೈಟ್ ನಮ್ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಅಲ್ಲೇ ಒಬ್ಬರನ್ನ ನಿಲ್ಸಿದೀವಿ, ಯಾರು ಈ ಕಡೆ ಅಡ್ಡಾಡದೇ ಇರೋ ತರ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. ನಮ್ ಕಡೆಯಿಂದ ಎಷ್ಟು ವ್ಯವಸ್ಥೆ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ನಾವು ಮಾಡಿದ್ವಿ. ಇಲ್ಲಿ ನಗರಸಭೆಯಿಂದ ಏನು ಇಲ್ಲ ಸರ್, ಇದು ಬೆಳಗ್ಗೆ ವಿಷಯ ತಿಳಿಸಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬಂದು ಸ್ಪಾಟ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಮಾಡಿ. ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಗರಸಭೆಯಿಂದ ಏನು ಸರ್, ಪರಿಹಾರ ನಮ್ಮ ಕಲ್ಪಿಸ್ತೀರಾ? ತಹಸೀಲ್ದಾರ್ ಸರ್ ಹೇಳಿದಂಗೆ ಪೌರಾಯುಕ್ತರ ಜೊತೆ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಿದೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ತಗೊಂಡು